பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் மேலே ஒரு சின்ன கோவத்தோடையும் சின்ன பழி உணர்வோடையும் இருக்கிற மாதிரியே தெரியுதே. ஒரு சின்ன கசப்பு, ஒரு சின்ன நெருடல் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாதே, அது ரொம்ப தப்பாச்சே. நமக்கு என்னதான் பெரிய துரோகம் பண்ணாலும், எவ்வளவுதான் நம்மளை துன்புறுத்தினாலும், நம்மளை இகழ்ந்தாலும், வீணான வார்த்தைகளை நம்ம பேரில் சொன்னாலும் கூட நம்ம கோவப்படாமல் இருக்கணும். ஏன்னா இயேசுவோட குணம் அதுதான் இல்லைங்களா? அவரை எவ்வளோ பேர் பரியாசம் பண்ணாங்க. போஜன பிரியன்னு சொன்னாங்க, பெயர்சபூல் அப்படின்னு சொன்னாங்க, பிசாசுகளின் தலைவன் அப்படின்னு சொன்னாங்க, துப்புனாங்க, அடித்தாங்க, குட்டுனாங்க, சிலுவையில் ரத்தத்தோடு எப்படி அவரை தொங்க விட்டாங்க. இவ்வளவு காரியங்கள் இருந்தது. யார் மேலேயாவது இயேசு எப்பாவது கோவப்பட்டு நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அந்த குணத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு சொல்கிறாரு. கோவங்கிறது ரொம்ப கசப்பான ஒரு விஷயங்க. அந்த கசப்பான விஷயம் நம்மளோட இருதயத்துக்குள்ளே வேறு ஊன்ற அது பழி உணர்வு அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தையை தரிக்கும், ஒரு கர்ப்பத்தை தரிக்கும். அந்த பழி உணர்வு என்ன பண்ணுன்னா நம்மளை பெரிய பெரிய காரியங்களை பண்ண வைக்கும். பார்க்குறீங்களா? கூலிப்படைகளை வச்சு கொள்வது, பழி உணர்வில் வெட்டுறது, எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். இந்த பழி ரொம்ப ரொம்ப மோசமானது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம ஒரு வேத வசனத்தை படிப்போங்களா? புதிய ஏற்பாடு எடுத்துக்கோங்க, உங்களோட பைபிள் எல்லாரும் எடுத்துக்கோங்க. இந்த புதிய ஏற்பாட்டில் ரோமர் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எடுத்துக்கிட்டிங்களா? வாசிப்போங்களா? நான் வாசிக்க நீங்களும் கூடவே வாசிக்கணும், சரிங்களா? பிரியமானவர்களே, உங்களை தான் கூப்பிட்றாரு ஆண்டவர், உங்களை தான் கூப்பிட்றாரு இல்லைங்களா? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பழி வாங்குதல் அவருக்குரியதாமா. உங்களை யாரோ ஒருத்தர் துன்புறுத்திட்டாங்களா, கஷ்டப்படுத்திட்டாங்களா, வீணான வார்த்தைகளை சொல்லி உங்களை தினம் துன்பப்படுத்துகிறாங்களா, உங்களை தொடர்ந்து வர்றாங்களா, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்கிறார். பதில் செய்வேன்னு அவர் சொல்லிட்டார்ல, நாம ஏன் அதுக்கப்புறம் பழி உணர்வை நம்மளோட மனசுக்குள்ளே வச்சிருக்கிறனோ இல்லையா? பழி உணர்வோடு நம்ம இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா, யாராவது எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி ரட்சிப்புக்கு முன்னாடி அவங்கள பழி வாங்குறதுக்கான சரியான சந்தர்ப்பம் எப்போடா அமையும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அந்த மாதிரியான ஒரு நபர் நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, அப்படியான குணங்களை நம்ம வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். அதனால் யாராவது ஒருத்தர் என்கிட்ட ஏதாவது வம்பு பண்ணிட்டாங்கன்னா, இவன் மறக்க மாட்டானே, இவன் என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது பண்ணுவானேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு குணம் எனக்கு இருந்தது. அது ரொம்ப தப்பு இல்லைங்களா? உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பள்ளி படிக்கிற காலத்துலேருந்தே எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். தெரிஞ்ச நல்ல நண்பர் தான். ஆனால் அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பரியாசம் பண்ணிட்டே இருப்பார். கேலி பண்ணிவிட்டு, ஏளனம் பண்ணிட்டு, சிரித்து பேசிட்டு வம்பு பண்ணிட்டே இருப்பார். நான் பெருசாக அந்த வம்புக்கு போக மாட்டேன். ஆனால் வம்பு பண்ணிகிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்கும். இது சின்ன வயசுலேருந்தே என்னோடய மனசில் ரொம்ப பழி உணர்வாக வேறு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சகோதரரை எப்பயாவது நான் பார்த்தேன்னா அவரை சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறமான ஒரு ஆழமான எண்ணம் என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இது எவ்வளோ பெரிய தப்பு பார்த்தீங்களா? நம்ம யாரையும் பழி வாங்கக்கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்துருக்கட்டும், நம்ம அமைதியாகவே இருந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் அந்த பழி வாங்குறதுக்குரிய எண்ணத்தை நாம் நம்மளோட மனசுக்குள்ளே வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த எண்ணங்கள் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதே மாதிரி நம்மளுக்கும் இது நல்லதில்லை. என்ன பிரதர் சொல்கிறீங்க, பழி வாங்குகிற எண்ணம் நமக்கு நல்லது இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாங்களா? 1 பேதுருக்கு வாங்க எல்லாரும். 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் வாசிப்போமா? தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். நம்மளாம் யாராமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நம்மளாம் ஆசீர்வாதம் பெறுறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆசீர்வாதத்தை பெறுறவங்க என்ன பண்ணணுமாமா? ஆசீர்வதிக்கணும். அது எப்படி பிரதர், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களோட பழி உணர்வை தூண்டுறவங்க, உங்களை கோவப்படுத்துகிறவங்க, உங்களை துன்புறுத்துறவங்க, அவங்கள நீங்கள் என்ன பண்ணணுமாமா? ஆண்டவர் சொல்கிறாரு, ஆசீர்வதி மகனே, ஆசீர்வதி மகளே, அப்போ தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு இல்லைங்களா? அதனால் ஆண்டவர்கிட்டேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க என்ன பண்ணணும்? பழி உணர்வுக்கு பதிலாக ஆசீர்வாதம்ங்கிற
ஒரு அருமையான குணத்தை நம்ம வெளிப்படுத்தணும். உங்களை பகைக்கிறவங்களை நீங்கள் ஆசீர்வதிச்சு பாருங்களேன். அவங்க பகைச்சிட்டு போட்டும், நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்க மேலே நான் அன்பு கூறுறேன், அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்க நல்லா இருக்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் ஆண்டவர் ரொம்ப பிரியப்படுறாரு இல்லைங்களா? இது எவ்வளவு அருமையான காரியம். கோபதாபங்கள், எல்லா வீண் கசப்புகள், வைராக்கியங்களை தள்ளி வச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா, உங்களோட சொத்தை யாரோ ஒருத்தங்க ஏமாற்றிட்டாங்க இல்லைங்களா? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் இருக்கிறாங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை சரியாக கொடுக்காமல் இருக்காங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது, சகோதரர்கள் மத்தியில் நீங்கள் தூஷிக்கப்படுறீங்க, நீங்கள் ஒரு பெண் பிள்ளையாக இருக்கீங்க, உங்களுக்கான பங்குகள் வராமல் இருக்குது, உங்களோட அண்ணனோ யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாத்துறாங்க இல்லையா? தகப்பன் மேலேயே கசப்பு இருக்குது. எங்கள் அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல, எங்கள் அப்பா எனக்கு 10 கொடுக்கல, அதனால் எங்கள் அப்பாவை நான் நேசிக்கலை, நான் வெறுக்கிறேன், என்னோட தம்பி எனக்கு இதை கொடுக்காம அதை எடுத்துக்கிட்டாரு, இதை எடுத்துக்கிட்டாரு இப்படின்னு சொல்லி நீங்கள் வீணான கசப்புகளை வச்சுட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா? அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யணுமாமா? ஆசீர்வதிக்கணுமாமா. பரவாயில்ல, வச்சுட்டு போட்டோம், இருக்கட்டும், நல்லா இருந்துட்டு போட்டோம், என்னோட தம்பி தானே, என்னோட தங்கச்சி தானே, என்னோட அக்கா தானே, எங்கள் அப்பா எனக்கு கொடுக்கல, பரவாயில்ல, எனக்கு ஆண்டவர் கரங்களை கொடுத்துருக்குறாரு, நான் உழைப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? அதனால் இந்த குணத்தை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. ஒரு நிமிஷம் நம்ம கண்களை மூடி இன்னைக்கோட இந்த பழிவாங்கும் குணத்தை விட்டுறலாமா? எல்லாரும் இன்றைக்கி உங்களோட மனசில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பழிவாங்கும் உணர்வுகளை நீங்கள் வெளியே கொண்டு போக போகிறீங்க. கண்களை மூடி ஆண்டவருக்கு சொல்லுங்கள், ஆண்டவரை, இந்த பழிவாங்கும் உணர்வை நான் காலுக்கு கீழே போடுறேன் ஆண்டவரை. இந்த பழிவாங்கும் குணம் எனக்கு இனிமேல் வேண்டாம், நான் இதை வச்சுக்கிட்டு இருக்க போகிறதில்ல, எல்லாரையுமே ஆசீர்வதிக்கிறேன், நீர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறீர், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நானும் யாரையும் பழிவாங்க ஆசீர்வதிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.